வணக்கம் அன்பான பக்தர்களே. இந்தியாவின் மிகவும் புனிதமான இடங்களின் வழியாக உங்கள் ஆன்மீக பயண துணையான க்ஷேத்ராதனத்திற்கு வரவேற்கிறோம். இது கர்நாடகத்தின் கடலோரத்தில் உள்ள சிறந்த 100 கோவில்கள் தெய்வீக தொடரின் முதல் பகுதி. இன்று நாம் ஒரு சக்தி வாய்ந்த 7 கோவில்களின் பயணத்தை தொடக்கிறோம். பழமையானவை, மறைபொருள் சார்ந்தவை மற்றும் பரம பக்தியுடன் வழிபடப்படும் தலங்கள். இவை கர்நாடகாவின் 7 முக்திஸ்தலங்கள். ஆசீர்வாதங்களை மட்டுமல்ல, முக்தியையும் வழங்கும் கோவில்கள். முக்தி ஸ்தலங்கள் என்றால் என்ன? இந்து தர்மத்தில் சில புனித இடங்கள் மோட்சத்தை வழங்குவதாக நம்பப்படுகிறது. பிறப்பு மற்றும் இறப்பு சுழற்சியிலிருந்து விடுதலை. இவை முக்தி ஸ்தலங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. இந்தியாவின் மேற்கு கரையை ஒட்டி அமைந்துள்ள கர்நாடகத்தில் இத்தகைய 7 தெய்வீக முக்தி க்ஷேத்திரங்கள் உள்ளன. ஒவ்வொன்றும் ஆழ்ந்த ஆன்மீக சக்தியை பரப்பி பண்டைய தவம், அருள் மற்றும் தெய்வீக லீலைகளை தன்னகத்தே கொண்டிருக்கின்றன. இப்போது நாம் இந்த ஒளி மற்றும் முக்தியுடன் கூடிய முக்தி ஸ்தலங்களின் வழியாக பயணிக்கலாம். சுருக்கமான சிறப்பம்சங்கள் மட்டுமே இங்கே பகிரப்படுகின்றன. முழு கோயில் விவரங்கள் வலைப்பதிவு மற்றும் இன்டராக்டிவ் கூகுள் மேப் இல் கிடைக்கும். லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இல் கிடைக்கும். 7 முக்தி ஸ்தலங்கள். 1. கொல்லூர் மூகாம்பிகை சக்தி முக்தி ஸ்தலம். மேற்கு தொடர்ச்சி மலைகளின் மடியில் அடர்ந்த காடுகளால் சூழப்பட்ட கொல்லூர் மூகாம்பிகை கோவில் ஒரு புனித சக்தி பீடமாக விளங்குகிறது. இங்கு தேவி மூகாம்பிகே மகா சரஸ்வதியாகவும் துர்கையாகவும் திருவுருவாகி ஞானத்தையும் ஆன்மீக சக்தியையும் அளிக்கிறார். பழமையான வரலாற்றின்படி ஆதிசங்கரர் தாமே இங்கே விக்கிரகத்தை பிரதிஷ்டை செய்து அதே இடத்தில் தவமிருந்தார். இந்த தலத்திற்குச் செல்லும் பக்தர்கள் ஞானம், கல்வியில் வெற்றி மற்றும் எல்லாவற்றிற்கும் மேலாக மோட்சம், இறுதி விடுதலை ஆகியவற்றை தேடி வருகிறார்கள். 2. உடுப்பி ஸ்ரீகிருஷ்ணர் மடம் பக்தி முக்தி ஸ்தலம். கர்நாடகத்தில் வைஷ்ணவ பக்தியின் மையமாக விளங்கும் உடுப்பி ஸ்ரீகிருஷ்ணர் கோவில் 13ஆம் நூற்றாண்டில் ஸ்ரீ மத்வாச்சாரியாரால் நிறுவப்பட்டது. இந்த கோவிலின் தனித்துவம் என்பது கனகனகிண்டி எனப்படும் சிறிய ஜன்னல். இதன் வழியாக கீழ்ச்சாதி பக்தரான கனகதாசருக்கு ஸ்ரீகிருஷ்ணர் நேரடி தரிசனம் அளித்தார். இது நமக்கு நினைவூட்டுவது உண்மையான பக்தி எந்த சாசனங்களையும் பிரிவினைகளையும் தாண்டிச் செல்லும். இங்கே வழிபாடு இதயத்தை அன்பாலும் ஆன்மாவை ஒளியாலும் நிரப்புகிறது. 3. குக்கே சுப்பிரமணியர் கர்ம முக்தி ஸ்தலம். குக்கே சுப்பிரமணியர் கோவிலில் நாகராஜன் வாசுகியை காக்கும் வடிவில் முருகன் வழிபடப்படுகிறார். இங்கு நடைபெறும் சர்ப்ப சம்ஸ்காரம் மற்றும் ஆஷ்லேஷா பலி போன்ற சக்தி வாய்ந்த சடங்குகள் ஆழமான கர்ம பிணைப்புகள் மற்றும் பித்ரு தோஷங்களை தீர்க்கும் சக்தி கொண்டவை. மலைகள் மற்றும் புனித நதிகள் சூழ்ந்த இத்தலம் தெய்வீகமும் இயற்கையும் ஒன்றிணைந்த இடமாகும். இந்த திருத்தல யாத்திரை தலைமுறை பாவங்களை நீக்கி ஆன்மாவை முக்தியை நோக்கி உயர்த்தும் என்று நம்பப்படுகிறது. 4. அனேகுட்டே கும்பாஷி விக்ன முக்தி ஸ்தலம். அமைதியான அனேகுட்டே கிராமத்தில் மகா கணபதி கும்பாசுரனை வீழ்த்தி முனிவர்களை பாதுகாத்ததாக புராணக்கதை கூறுகிறது. அனேகுட்டே என்றால் யானை மலை என்று பொருள். இது விநாயகரின் தெய்வீக வாகனத்தை குறிக்கிறது. இங்கு பக்தர்கள் முழு மனதுடன் பிரார்த்தனை செய்தால் அனைத்து இடையூறுகளும் உடல் முறை மற்றும் ஆன்மீகமானவை நீங்கும் என நம்பப்படுகிறது. விநாயகர் சதுர்த்தி மற்றும் ரதோற்சவம் காலங்களில் கோவிலில் லட்சக்கணக்கான பக்தர்கள் ஈர்க்கப்படுகிறார்கள். 5. கோகர்ண மகாபலேஸ்வர் சிவ முக்திஸ்தலம். இந்த 7 முக்திஸ்தலங்களில் மிகவும் புதிரானது என்று கருதப்படும் கோகர்ணம் ராவணனால் கொண்டுவரப்பட்ட ஆத்மலிங்கம் இருப்பிடம் ஆகும். இந்த ஆத்மலிங்கம் இங்கு நிலத்தை தொட்டதும் அதே இடத்தில் நிலைத்து பூமியில் ஊன்றி கோகர்ணத்தை சிவபெருமானின் வாழும் வடிவமாக மாற்றியது. கோடி தீர்த்தத்தில் புனித நீராடி மகாபலேஸ்வரர் தரிசனம் செய்வது பாவங்களின் ஜென்மங்களை கழுவுவதாக கூறப்படுகிறது. ஸ்கந்த புராணத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள 7 மோட்ச ஸ்தலங்களில் இதுவும் ஒன்று. 6. கோட்டேஸ்வரர் தபஸ் முக்தி ஸ்தலம். பெரும்பாலும் புறக்கணிக்கப்படும் ஆனால் ஆழ்ந்த சக்தி வாய்ந்த கோட்டேஸ்வரம் என்பது மன்னர் முசுகுந்தன் தீவிர தவம் செய்து மோட்சம் அடைந்த இடம். இத்தலமானது மிகுந்த அமைதியை வழங்கும். அருகிலுள்ள கோயில் குளம் மற்றும் பசுமை நிறைந்த தென்னந்தோப்புகள் தியானம் மற்றும் சிந்தனைக்கு ஏற்ற அமைதியான சூழலை உருவாக்குகின்றன. பக்தர்கள் இங்கு அமைதி, தெளிவு மற்றும் உள் சரணாகதியை தேடி இங்கு வருகின்றனர். 7. சங்கர நாராயணர் அத்வைத முக்தி ஸ்தலம். சங்கர நாராயணரிடம் தெய்வீகம் பகுக்கப்படுவதில்லை. இங்கு சிவனும் விஷ்ணுவும் ஒரே லிங்கத்தில் சங்கர நாராயணராக வழிபடப்படுகின்றனர். இந்த ஆலயம் அத்வைத தத்துவத்தின் அழகான ஒரு வடிவம். எல்லா வடிவங்களும் ஒன்றே என்பதை உணர்த்துகிறது. இங்கே மோக்ஷம் வேற்றுமையில் இல்லை, மாறாக ஒற்றுமை. கானம் மற்றும் சரணாகதி இங்கே விடுதலையின் உண்மையான பாதையாக விளங்குகின்றன. இந்த 7 முக்திஸ்தலங்கள் சாதாரண கோவில்கள் மட்டுமல்ல,
இவை தெய்வமும் பக்தியும் சந்திக்கும் ஒரு நுழைவாயில்கள், அங்கு மோனம் சரணாகதியாகிறது. இந்த புனித தலங்களுக்கான உங்கள் யாத்திரை உங்களுக்கு தெளிவையும் அமைதியையும் எல்லாவற்றிற்கும் மேலாக மோட்சத்தையும் கொண்டு வரட்டும். முழுமையான கோவில் வரலாறுகள் மற்றும் பயண வழிகாட்டி தகவல்களைப் பெற எங்கள் பிளாகில் பாருங்கள். இணைப்பு விளக்க பெட்டியில் உள்ளது. இந்த முக்தி ஸ்தலங்களுக்கு உங்கள் பயணத்தை திட்டமிட கடலோர கோவில்கள் வரைபடத்தையும் பயன்படுத்துங்கள். இந்த வீடியோவை உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினருடன் பகிருங்கள். இப்படி ஒரு அரிய கர்நாடக முக்தி ஸ்தலங்களின் புனிதம் பலருக்கும் தெரிய வரட்டும். க்ஷேத்ராதனம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அடுத்த பகுதியில் கடலோர துர்கை மற்றும் தேவியரின் ஆலயங்களை ஆராயலாம். இந்த கடற்கரையின் சக்தி வாய்ந்த பாதுகாவலர்கள்.